ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்வதிக்கு கிடைத்த ஒரு அதிரடி வெற்றி இல்லை மிகப்பெரிய வெற்றி இல்லை பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி யாருக்கும் கிடைச்சதில்லை. ஸோ பார்வதி இஸ் ரேசிங் டுவர்ட்ஸ் த டைட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து டிடிஎஃப் யார் வின் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு டைமென்ஷனில் ஒரு ப்ரமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் யாருக்கு கொடுப்பாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் திவ்யாவை அவன் குறி வச்சு தான் அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி விக்ரம் பார்த்தீங்கன்னா சில தகவல் வெளியே வந்திருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து சாண்ட்ரா, கனி இவங்க 2 பேரை வச்சு ஏன் சாண்ட்ராவை காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும். ஸோ டோட்டலாக இவ்வளோ டாப்பிக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இன்னைக்கு ஒரு சரியான சம்பவம். ஆக்சுவலாக என்னன்னா, பார்வதி பேஸ்டு ப்ரொமோஸ் அப்படிங்கிறது இந்த சீசன் 9ல் நான் கூட சரி சும்மா சொல்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பாயிண்டில் நான் பார்த்த வரைக்குமே பாயிண்ட் பண்ணி அட்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நம்ம பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில் வினர் முகமது அசீம் இருக்கார்ல, அவர் 197 ப்ரொமோ வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் ரெக்கார்டு இது வரைக்கும். ஸோ பார்வதி இந்த ரெக்கார்டை எப்பயோ முடிச்சாச்சு, நேற்றே முடிச்சாச்சு. ஸோ 202 ப்ரோமோ பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 ப்ரோமோ அதிகம் அசீமோட கம்பேர் பண்ணும்போது. வேறு யாருக்குமே அந்தளவுக்கு ப்ரோமோ இல்லை. ஆரிக்கெலாம் நம்ம 40 நாள் கிடையாது, அப்புறம் தான் கேமு. ஸோ ராஜுக்கும் கிடையாது. நீங்கள் வேறு யாருக்கா எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கிடையாது, அர்ச்சனா கூட கிடையாது, ஏன்னா வைல்டு கார்டு வந்ததுனால. ஸோ இவ்வளோ ப்ரோமோ வந்திருக்குது இவங்களுக்கு தான் அப்படிங்கிறதுனால பார்வதியுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் டைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் நம்ம அக்செப்ட் பண்ணலைன்னா கூட அதை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். ஓகே, அப்போ ஷி ஹேஸ் தட் கேலிபர். ஏன்னா அதுதானே முக்கியம், இந்த ஷோக்கு அதுதானே. ப்ரோமோ 24 பார்ஸ் ஒன்ல அதிகமாக யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான். அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த கன்சிடரேஷனுக்குள்ளே வராங்க. எது வேணாலும் பண்ணி டைட்டில் வின் பண்ண முடியாதுல்ல, அந்த கன்சிடரேஷனில் நம்ம அனலைஸ் பண்ணுறது வைப்போம், சரியா? ஸோ அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா இந்த பிக் பாஸ் வரலாற்றிலே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரமோஸ் யாருக்கும் வந்ததில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நம்மளும் கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ உண்மைதான். ஸோ பார்வதிக்கு கெத்தான ஒரு வெற்றி கிடைத்து விட்டுருக்கு அப்படிங்கிறது தான். சரி, டிடிஎஃப் யாருக்கு, அதில் யாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னா, டிடிஎஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்ரோச் டு டிக்கெட் மாதிரி லாஸ்ட் ஃபினாலே வீக் வரைக்கும் வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு, சரியா? அது யாருக்கு கிடைக்கணும், அவங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கு டைட்டில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வினோத்துக்கு அப்படி வாங்கிட்டார் அப்படின்னா டிக்கெட் ஃபினாலே டைட்டில் அடிக்கிறதுக்கு கஷ்டம் தான். இல்லை நான் சரித்திரத்தை நானும் இறம்பறணும், டிக்கெட்டும் நான் அடிப்பேன், டைட்டில் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி காணவனத்து ப்ரூவ் பண்ணார்னா அது தெரில எனக்கு. இப்போதைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிலிட்டி யாருன்னா 3 பேர் தான் இருக்குது. இப்போ சுபிக்ஷா இருக்கிறதுனால நான் 4 ஆக்கிடுறேன். யார் தெரியுமா? சபரி, கமருதீன், கானா வினோத் மற்றும் சுபிக்ஷா. இந்த 4 பேருக்கு தவிர வேறு எவனுக்குமே அடிக்கிறதுக்கான தகுதி இல்லை. குரூப்பில் டூப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேனல் புஷ் பண்ணுவாங்க சில பேருக்கு. இந்த அமுதவானன் புஷ் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி சீசன் 6ல். அது என்னங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது, அது வர்றப்போ தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது ஒன்று பாயிண்ட். அடுத்து விக்ரம் 2 நாட்களாக திட்டம் போட்டு திவ்யாவை இழுக்க வேண்டும் என்பதற்காக இழுக்க ஒரு வெங்காயம் கிடையாது. அவன் திவ்யா இப்படிலாம் பேசுகிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்க நம்மளை நோண்டுறாங்கிறது தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நாளைக்கு போய் அவங்களுக்கு நான் டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் இல்லை. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, கேம் இனிமேல் எல்லா இடத்தும் ஆடணும், இனிமேல் கேம் நம்ம அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தவிர திவ்யாவை டார்கெட் பண்ணால் கேம் அப் ஆகணும் அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க விளையாடுறது அப்படிங்கிறது வெறும் கத்துற கேம் மட்டும்தான். அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது மட்டும்தான் கேம். கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு தகுதியோ திறமையோ அவங்களுக்கு கிடையாது. அப்போ தான் நம்ம டாப் 5க்கே தகுதியற்ற ஒரு நபராக தான் நான் திவ்யாவை பார்க்குறேன். உங்களுக்கு புரியுது? அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே இப்போ நீங்கள் உங்கள் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. ஏன்னா அதுதான் உண்மை. பிகாஸ் ஷீ இஸ் நாட் அ கேம் பிளேயர், ஷீ டசன்ட் நோ ஹவு டு பிளே த கேம், ஷீ வாண்டட்லி ட்ரிகர்ஸ் த கண்டஸ்டன்ஸ். அவ்வளோ ஒன்று மட்டும் தான் தெரியும், வேறு ஒரு வெங்காயம் அவளுக்கு தெரியாது. ஸோ விக்ரம் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. விக்ரம் அட்லீஸ்ட் ஒரு 3 வாரத்தில் அவன் கேம் அப் பண்ணி இப்போ வரைக்கும் ஏதோ விளையாடிட்டு இருக்கேன், ஒட்டிட்டு கிடக்கேன். இப்போ 2 வாரமாக டல்லு தான் ஆகணும். பட் இதை பிளான் பண்ணி திவ்யாவை உடைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறான்றதான் ஒரு வெங்காயம் கிடையாது. ஏன்னா அவங்க 2 டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி திவ்யா அப்படி இருக்காங்க, அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணாங்க. சாண்ட்ரா பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. சாண்ட்ரா கூட வம்பிள் தானா? திவ்யா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தகுதி இல்லைங்கிறத இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் டிடிஎஃப்பும் அவளுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதானே? ஒரு பிளேயராக எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம், அவளுக்கு இல்லைங்கிறது உண்மைதானங்க. என்னங்க பண்ணிட்டு அந்த வீட்டில் அப்படிங்கிறத சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதில் டார்கெட் அப்படின்னா எப்படி? புரியல. அப்போ பார்வதி தான் எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க, அப்போ பார்வதி என்ன இது பண்ணிடலாமா? அப்படி கிடையாது. இந்த கேமுடைய ஃபார்மேட் படி இவங்களெல்லாம் காலி பண்ணணும்,
இவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு டீகோட் பண்ணி விளாட்றாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதே மாதிரி சாண்ட்ரா வச்சுட்டு கனியை ஏன் நீங்கள் தூக்குனீங்க அப்படின்றாங்க. டேய் இது எல்லாத்துக்குமே தெரியும்டா, கனி ஒன்றுமே பண்ணலடா இந்த வீட்டில், சமைக்கிறத பண்ணியிருக்காங்க. அங்கங்கே பார்வதிக்கு எதிராக மட்டும்தான் கேம் இருந்திருக்கு, அதனால தான் அவங்க வீழ்ந்தது. சாண்ட்ரா அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே கேம் இருக்குது. திவ்யா கூட ஒரு கேம் இருக்குது, கனி கூட ஒரு கேம் இருக்குது, பார்வதி கூட ஒரு கேம் இருக்குது, சரிங்களா, விக்ரம் கூட ஒரு கேம் இருக்குது. பல டைமென்ஷனில் அவங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க இருக்கிறப்ப கனி வெளியே வந்து தான் ஆகணும். கேமாக பாருங்கடா, இங்கே எல்லாருமே வீட்டில் வந்து நல்லவங்களா இருக்காங்க. நல்லவங்களா இருக்கிறதுக்கு மட்டும் இது கேம் கிடையாது, எல்லாமே தான் கேமு. அதையே புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள்